108 நாட்கள், 108 கோவில்கள் சீரிஸ்க்கு உங்கள அன்போட வரவேற்கிறேன். ராமபிரான் ஜடாயுக்கு இறுதிச் சடங்கு பண்ண இடம் இதுதான்னு சொன்னா நம்புவீங்களா? அனைவருக்கும் வணக்கம். 108 நாட்கள், 108 கோவில்கள் வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற கோவில், காஞ்சிபுரத்திலிருந்து 10 கிலோமீட்டர் பாலுச்செட்டிச்சத்திரம், திருப்புக்குழியில அமையப்பெற்ற ஸ்ரீ விஜயராகவ பெருமாள் திருக்கோயிலுக்கு தான். இந்த திருக்கோயிலுடைய நான் லொகேஷன் பின் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா நீங்க அந்த லொகேஷன் மூலியமா அந்த கோவில அடைஞ்சிடலாம். இன்னொன்னு இந்த கோவிலுடைய நடை திறப்பு நேரம்னு பார்த்தீங்கன்னா, காலையில 7 மணியிலிருந்து 12 மணி வரைக்கணும். மாலையில பார்த்தீங்கன்னா, 4:30 மணியிலிருந்து 7:30 மணி வரைக்கணும் சொல்லப்படுது. சில நல்ல நாட்கள்லயும், அமாவாசை நாட்கள்லயும் வந்துட்டு ம நேரங்கள் வந்துட்டு குறித்து மாறுபடும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த திருத்தலமானது 108 திவ்ய தேசங்கள்ல ஒன்று அப்படின்னும் சொல்லப்படுது. ராமாயணத்துடன் தொடர்புடைய ஜடாயு மோட்சம், பழமையான கல்வெட்டுக்கள், விஜயராகவ பெருமானின் தனித்துவமான திருக்கோலம், இப்படி பல சிறப்புகளை கொண்ட இந்த கோவில இன்னைக்கு நாம முழுமையா வந்துட்டு 108 நாட்கள் 108 கோவில்கள் சீரிஸ்ல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ளார போலாம். இங்க அருள்பாலிச்சிட்டுருக்கும் மூலவர் ஸ்ரீ விஜயராகவ பெருமாள். தாயார் மரகதவல்லி தாயார் அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த திருத்தலத்துல திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ண இடமும் இதுதான் அப்படின்னும் சொல்லப்படுது. இன்னொன்னு, இந்த கோவில்ல நீங்க கருவறையின் உள்ளார வரும்பொழுது பெருமாளோட திருக்கோலம் வந்து பாத்தீங்கன்னா அமர்ந்த நிலையில நமக்கு காட்சியளிப்பாரு. ராமாயணத்துல ராவணன் சீதைய இலங்கைக்கு அழைச்சிட்டு போகும்போது, அத தடுக்க முயன்ற ஜடாயு வயதான நிலையிலயும் வந்துட்டு ராவணனுடன் வந்து போர் புரிஞ்சிருக்காரு. அப்போ அந்த போர்ல வந்து ஜடாயுவோட சிறகுகள் வெட்டப்பட்டு அவர் கீழே விழுந்திருந்திருக்காரு. அப்புறம் வந்துட்டு சீதைய தேடி வந்த ராமனிடம் வந்து இந்த நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே வந்து சொல்லி அவர் வந்து உயிர தொறந்திருக்காரு. ஜடாயுவோட இந்த தியாகத்த வந்துட்டு கண்டு மனமுருகிய ராமர் வந்து அவருக்கு மகன் செய்ய வேண்டிய அனைத்து கடமையையும் வந்து இறுதி சடங்கையும் ராமன் தான் வந்து செஞ்சிருக்காரு அப்படின்னு ஒரு தல புராணமும் இந்த கோவிலுக்கு இருக்கு. இந்த மாதிரியான புராண கதையை கொண்ட இந்த குளக்கரையில தான் வந்துட்டு ஊர் மக்கள் இன்னைக்கும் முன்னோர்களுக்கு வந்து செய்ய வேண்டிய கடமைகளையும் சடங்குகளையும் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இந்த குலத்திற்கு ஜடாயு தீர்த்தம் இல்ல ஜடாயு புஷ்கரணி அப்படின்ற பெயரோட மக்கள் இன்னைக்கும் அழைச்சிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. கோவிலுடைய நுழைவு வாயில்ல ராமனுடைய தச அவதாரங்களையும் இங்க வந்து சுதை சிற்பங்களா வந்துட்டு வச்சிருப்பாங்க. நீங்க நடந்து போகும்போதே ஒவ்வொரு அவதாரத்திற்குமான அம்சங்களுடைய சுதை சிற்பங்கள நீங்க இங்க வந்தீங்கன்னா பார்ப்பீங்க. இந்த கோவில் வந்து பாண்டியர் காலத்தோட தொடர்புடைய ஒரு கோவில் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய கல்வெட்டுக்களும் காணப்படுது. அதே மாரி பாண்டியர்களுடைய சின்னத்தையும் நான் இந்த வீடியோல காமிச்சிருக்கேன். சில கற்கள்ல வந்துட்டு இந்த சின்னத்த நீங்க பார்ப்பீங்க அங்க போனீங்கன்னா. கோவிலுடைய 5 நிலை ராஜகோபுரத்தெல்லாம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சிற்பக்கலையையும், ஒரு நுணுக்கத்தையும் நீங்க அங்க வந்தீங்கன்னா பார்ப்பீங்க. கண்டிப்பா நீங்க அடுத்த முறை காஞ்சிபுரம் வரும்பொழுது, இந்த மாதிரியான கோவில்கள கண்டிப்பா நீங்க பாருங்க. மரகதவல்லி தாயார் சன்னதிக்குள்ளார உள் நுழைஞ்சீங்க அப்படின்னா, அங்க வந்து வெளிச்சம் வர்றதுக்கான ஒரு கல்லுலயே வந்துட்டு ஒரு பர்கோலா மாதிரியான அமைப்புகள வச்சிருப்பாங்க. அது ரொம்பவே அழகா கூட்டியிருக்கும். நீங்க அங்க போனீங்கன்னா பார்ப்பீங்க. இந்த கோவிலுக்கு உள் நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா, நம்மள வேற ஒரு காலகட்டத்துக்கே எடுத்துட்டு போகும். ஏன்னா, அங்க இருக்கிற ராஜகோபுரங்கள், அதேமாரி கல்வெட்டுக்கள், மண்டபங்கள், அங்க இருக்கிற சிலைகள், சிற்பங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பாண்டியர்கள் நம்மளோட சன்னதிகளுக்கு சொல்லணுங்கிறதுக்காகவே பண்ணா மாதிரியான நெறைய வேலைப்பாடுகள நீங்க அங்க வந்தீங்கன்னா பார்ப்பீங்க. இங்கிருக்கும் மூலவருடைய பெயர் விஜய ராகவ பெருமாள்.
கண்ணுக்கு தெரியாத நோய்கள மட்டும் இல்ல, கண்ணுக்கு தெரியாத நோய்களையும் இவர் தீர்த்து வைப்பாரு அப்படின்றதுனால தான் விஜயராகவர் அப்படின்ற பெயர் பெற்றதாவும் சொல்லப்படுது. இங்க ஒரு சிறப்பு வாய்ந்த பரிகாரமும் ஒன்று நடைமுறையில இருக்கு. அது எதுக்காக அப்படின்னீங்கன்னா, மகப்பேறு இல்லாம, குழந்தை இல்லாம இருக்கிறவங்க இந்த கோவிலுக்கு வந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா குழந்தை பிறக்குன்ற நம்பிக்கையும் இருக்கு. அதுக்கான சாட்சிகளும் இருக்காங்க. அது என்ன பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா, அ அமாவாசை தினத்தன்று குழந்தை இல்லாத பெண்மணிகள் வந்து இந்த குளக்கரையில நீராடிட்டு, விஜயராகவர் கிட்ட போயிட்டு மடியேந்தி வந்து கேட்கும் பொழுது, அங்க வந்து பச்சை பயிறு வந்து வறுத்த பச்சை பயிர குடுப்பாங்கணும். அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா நீங்க அத வந்துட்டு நம்மளோட முந்தானியில வந்து முடிஞ்சு வச்சிருப்பாங்க. முடிச்சு வச்சதுக்கப்புறம் மறுநாள் பார்த்தீங்கன்னா, அது முளை கட்டிய பயிர் மாரி ஆயிருக்கும் அப்டின்னும் சொல்லப்படுது. அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, அடுத்த வருடமோ இல்லன்னா வந்துட்டு, அங்க வந்துட்டு போனீங்க அப்படின்னாலே கண்டிப்பா குழந்தை பேறு அடைவாங்க. அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கு. அதுக்கேத்தா மாரியான சான்றுகளும் இருக்காங்க. இந்த கோவில் பாண்டியர்கள் தான் வந்து கட்டியிருக்காங்கன்றதுக்கான ஒரு சிறந்த உதாரணம் இந்த மீன் சின்னம் தான். பாண்டியர்களுடைய சின்னம் மீன் சின்னம். நீங்க அந்த கோவிலுடைய கருவறைக்கு உள் நுழையும் பொழுதே, மேல வந்து பார்த்தீங்கன்னா, ஐ மீன் சீலிங்ல இந்த மீன் சின்னம் வந்து பொறிச்சிருக்கும். நீங்க போனீங்கன்னா நேர்ல பார்ப்பீங்க. ஒரு கோவிலுடைய அதனோட பெருமையும், அதனோட வரலாறும், அதனோட அளவிலேயே கிடையாது. அந்த இடத்துடன் தொடர்புடைய வரலாற்றுக்கும், பக்திக்கும், நம்பிக்கையிலயும் தான் இருக்குன்னு சொல்றதுக்கு, இந்த கோவில் ஒரு உதாரணம். ஏன்னா, ராமாயணத்துல ஜடாயுவோட தியாகத்த நினைவுபடுத்துறதுக்காகவே உருவாக்கப்பட்ட கோவில் தான் இந்த கோவில். இதுல அழகான ஒரு பரிகார ஸ்தலமாகவும், இப்பயும் நடைமுறையில திகழ்ந்துட்டு இருக்கிறது ஒரு தனிச்சிறப்பா சொல்லப்படுது. இந்த 108 நாட்கள் 108 கோயில்கள் சீரிஸ்ல இந்த கோவில உங்களுக்கு காட்சிப்படுத்தினதுல நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். காஞ்சிபுரமோ இல்லன்னா வந்துட்டு பெங்களூரு, வேலூரு இந்த மாதிரி போறம்பொழுது இந்த கோவில பார்க்கும் வாய்ப்பு கிடைச்சதுன்னா, கண்டிப்பா பாருங்க. இவ்வளவு வரலாற்று சிறப்பு வாய்ந்த கோவில்கள உங்களுக்கு காட்சிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் காஞ்சி சோழனுடைய இந்த பயணம் 108 நாட்கள் 108 கோவில்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும், உங்களோட உறவினர்களுக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இன்னும் பல கோயில்களுடைய வரலாற்ற தெரிந்து கொள்ள நம்மளோட காஞ்சி சோழன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கோவிலின் வரலாற்றை அறிந்து கொள்வோம். நம் பாரம்பரியத்தை பாதுகாப்போம். அடுத்த கோவில்ல கண்டிப்பா இத விட சிறப்பான பதிவிறக்கத்தோட உங்கள நான் கண்டிப்பா சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.